அடுத்ததாக சார் உங்களிடத்துல வந்து நிஜத்தில் நிழல் கிரகங்கள் அதாவது சாயா கிரகங்கள் என்றால் என்ன? சாயா கிரகம் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றாது. ராகு கேத்துக்களை நிழல் கிரகங்கள்னு சொல்றா. அவ நிஜ கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். நிஜ கிரகங்கள்னா முதல்ல என்னன்னு சொன்னா இந்த கிரகங்களுக்கெல்லாம், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7ஐயும் நிஜக்கோள்கள் அப்படின்னு சொல்ற. இவை நம்ம இப்ப இந்த பூமி மாதிரியே இந்த கிரகங்களுக்கெல்லாம் நிலப்பரப்பு அப்படிங்கிறது உண்டு. தான் சந்திரன்ல போய் லேண்ட் ஆறது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி மங்கள்யான் போய் செவ்வாயில போய் லேண்ட் ஆறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆக அந்த கிரகங்களுக்கெல்லாம் நிலப்பரப்புங்கிறது உண்டு. ஆனால் இந்த ராகு கேத்து அப்படிங்கிறத நிழல் கிரகம்னு சொல்றான். நிழல் கிரகம்னா இதுக்கு வந்து எந்த விதமான நிலப்பரப்பும் கிடையாது. ஆக நான் போய் ஒரு ராக்கெட்டை கொண்டு போய் நான் இறக்குறேன், ராகுல இறக்குறேன், கேத்துல இறக்குறேன்னு பண்ண முடியாது. அப்போ அறிவியல் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ங்கிறது வரும். அறிவியலுக்கும் ராகு கேத்துவுக்கும் நெருங்கிய தொடர்புங்கிறது உண்டு. ஆனால் இதனை அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்கின்ற காலம் வெகு சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது மகரிஷிகள் பார்த்து 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 கிரகணங்களை பற்றி பார்க்குறா இல்லையா, இந்த கிரகணங்கள் எதனால் வருகிறது அதை பற்றின ஒரு கால்குலேஷன்ஸ் போடும் பொழுது அங்கே அந்த ராகு கேத்துக்களினுடைய தொடர்பு எப்படி வர்றதுங்கிறத வச்சுண்டு அந்த ராகு கேத்துவையும் கிரகங்களாக கொண்டு வந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அதை. ஆனால் அவை நிழல் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு, இப்போ நிழல்னா என்ன, ஒரு ஒளி மண்டலத்துக்குள்ள ஏதோ ஒரு திடப்பொருள் போறதுன்னு சொன்னா அது மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆறது தானே. இவ யாருடைய நிழல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எதனுடைய நிழலும் அல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த கிரகணம்னு வரும்பொழுதே, கிரகணத்தை ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், 4வது 5வதுலேயே சொல்லி கொடுத்துருப்பா. பூமியினுடைய நிழல் மறைக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சந்திர கிரகணம்னு வர்றதுன்னு சொன்னால் சந்திரனை வந்து எது மறைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியினுடைய நிழலானது மறைச்சிடுறது. சூரியன்டேந்து ஒளியை வாங்கி தானே சந்திரனானது நமக்கு காமிக்கிறது. அந்த நேரத்தில் பூமி குறுக்கால வர்றதுனால அந்த பூமியினுடைய நிழலானது மறைக்கிறதுன்னு சொல்ற மாதிரி அங்கதான் நமக்கு ராகு கேத்துக்களினுடைய கால்குலேஷன்ஸை வச்சு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறதுலாம் கால்குலேட் பண்றா இல்லையா. நம்ம இன்னமும் பஞ்சாங்கத்தை ஏன் நம்புகிறோம், ஜோதிட சாஸ்திரத்தை ஏன் நம்புறோம்னு சொன்னா பஞ்சாங்கத்தில் கிரகண கால்குலேஷன்ஸை துல்லியமாக போட்டிருக்கா. இந்த வருஷத்திலே 2 சந்திர கிரகணம் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். எந்த நேரத்தில் தெரியும்னு அவ கொடுத்துருக்காளோ, இந்த நிமிஷத்திலிருந்து தெரியும்னு, இந்த செகண்ட்லேருந்து தெரியும்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கிற அந்த செகண்ட்லேருந்து நம்ம கிரகணம் பிடிக்கிறத கண்கூடா பார்ப்போம். அதே மாதிரி அந்த செகண்ட் அந்த கிரகணம் விடுறதுங்கிறதையும் நம்ம கண்கூடா பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த ராகு கேத்துக்களினுடைய அந்த ஸ்தானத்தை வச்சு தான் அவ தீர்மானம் பண்ணியிருக்கா. ஆக இந்த நிழல் கிரகங்கள், அது சாயா கிரகம்னு சொல்றதை விட வெட்டும் புள்ளிகள் அப்படின்னு சொல்றாது. 2 புள்ளிகள் தனியா இருந்துட்டு இருக்கு. இவாளுக்கு தனியா நிலப்பரப்புங்கிறது கிடையாதே தவிர, ஆனால் இவர்களால் தான் அறிவியல் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தான் வச்சிருக்கா. ஆக இவர்களை ஒரு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய உண்மை கிரகங்களாக கருத முடியாது. இவர்கள் சாயா கிரகங்கள்ங்கிற பேர்ல நமக்கு சொல்லி வச்சிருக்கா. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கிருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. தூம்ர வர்ணம்னு நமக்கு சாஸ்திரத்துல சொல்லி கொடுத்துருக்கா. தூம்ர வர்ணம்னு சொல்றா. தூம்ரம்னு சொன்னா புகை, தூமம்னு சொன்னா புகை. ஒரு புகை மண்டலமாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களால் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும், இப்ப நடக்கக்கூடிய இந்த போர், இந்த வார் அப்படின்னு எடுத்துட்டா கூட அதுக்கும் இந்த ராகு கேத்துக்கள் தான் காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கணும்.